தேவா, வாடா. என்னடா ஒரு ஃபோன் கூட இல்லாம திடுத்துப்புன்னு வந்து நிக்கிற? அக்கா, நம்ம குடும்பம் நடுக்கடல்ல தப்பு நடுக்கடல்ல அல்லாடி இருக்க குடும்பம். அந்த குடும்பம் கப்பலை காப்பாத்துறதா இல்ல நான் தப்பிக்கிறதான்னு எனக்கே தெரியல. இதுல எங்கக்கா போன் பண்ணி பேச எனக்கு நேரம் இருக்கு? என் அம்மு குட்டி வேற, நீங்க எப்போ வரேன்னு என்னை போன் பண்ணி ஒரே தொல்லை பண்ணிட்டு இருக்கா. பாவம், அண்ணன் குடியால ஜீவா தன்னோட படிப்பையே தொலைச்சிட்டான் இல்ல? அக்கா, படிப்பு மட்டும்தான் போச்சா? அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம் தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன்க்கா. என்னது? அவன் வாழ்க்கைக்கு என்ன தேடி வந்தியா? என்னால என்ன செய்ய முடியும் இங்க வந்த? ஆமாக்கா, ஜீவா போனதான் ரொம்ப நாளா லவ் பண்றானா. இது அண்ணனுக்கு அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் போய் என்னை முறையா பொண்ணு கேட்டு வரான்னு அனுப்பி வச்சிருக்காங்க. ஐயோ, நான் போய் உங்க மாமா கிட்ட பூனா காதல் பத்தி பேச முடியுமா? போச்சு. ஏற்கனவே உங்க மாமா நான் கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சந்தேகப்படுறாரு. இந்த லட்சணத்துல நான் போய் இந்த கல்யாணத்தை பத்தி பேசணும்னா அவ்வளவுதான். ஏன்னா அவரை கூப்பிடுறேன், நீயே அதை பத்தி பேசிக்கோ. என்னங்க என்னங்க என்னங்க, நீங்க கொஞ்சம் வாங்கலேன். வாங்க சிங்கப்பூர் மாப்பிள்ள, எங்களுக்கெல்லாம் செலவு பண்ண பயந்துக்கிட்டு சிங்கப்பூர்லயே கல்யாணத்தை முடிச்சிங்க போல இருக்கு. மாமா, செலவு பண்ண முடியாமல்ல மாமா. என் அம்மா குட்டி ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க குடும்பம் தான் சேர்ந்து நான் விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சி ரொம்ப கட்டாயப்படுத்தி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதான் மாமா, வேற ஒன்றும் இல்லை மாமா. ஆமா, ஊருக்கு வந்து இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் ஞாபகம் வந்துச்சோ? மாமா, ஊருக்கு வந்த மறுநாள் எங்கள் அக்காவை பார்த்து நான் பேசிட்டேன். மாமா, என் தம்பி ஜீவா தங்கச்சி போனாவை லவ் பண்ணுறானா, முறையா பொண்ணு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏற்கனவே இந்த குடிகார ஃபேமிலியில பொண்ணை கட்டிக்கிட்டு நான் பண்ண அவஸ்தை பத்தாதா? இங்க பாருங்க, எங்க அண்ணன் தான் குடிகாரரு. என் தம்பிங்க 2 பேரும் சொக்க தங்கம். பாத்தியாடா மாப்பிள்ள, உன் பொண்ணவளுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வர்றது. ஆமா, உன் தம்பி என்ன கலெக்டர் ஊத்துலாமா பாக்குறான்? அவன் ஒன்றும் உத்தியோகம் பார்க்கல, விவசாயம் தான் பார்க்கறான். பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா கேவலமா பேசுறத நிறுத்திக்கோங்க. ஏய் மாப்பிள்ள, நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் அப்படின்னு வாய்களியே பேசுறானுங்க. இந்த ஊர் உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி நீங்க. நெல்லு ஒன்னோடது, பச்சை தண்ணிய கூட பாட்டில்ல பிடிச்சு அதோட விலைய எம்ஆர்பின்னு ஒட்டிடுறான். உசுர காக்குற மருந்து மாத்திரைய உற்பத்தி பண்றவன் அதோட விலைய லேபிள் ஒட்டிடுறான். ஏன் சாரக்கு கூப்பு கூட அதோட விலைய லேபிள் ஒட்டிடுறான். ஆனா இந்த ஊர் உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி நீங்க. நெல்லு ஒன்னோடது, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, இப்படி எல்லா பொருளும் ஒன்னோடது. ஆனா உன் பொருளுக்கு நீ விலை சொல்ல முடியுமா? அது முடியாது மாமா. அப்புறம் எப்படா விவசாயி முன்னுக்கு வர முடியும்? மாமா, நல்ல நேரம் இருந்துச்சுன்னா கோடீஸ்வரன் கூட கோமநாட்டி கூட கோடீஸ்வரன் ஆயிரான். ஆனா கெட்ட நேரம் வந்துச்சுன்னா கோடீஸ்வரன் கூட கோமநாட்டி ஆயிரான். மாமா, ஒருத்தன் காலம் பூரா பணக்காரனா இருந்ததில்ல, ஒருத்தன் காலம் பூரா ஏழையாவும் இருந்ததில்ல. இதுக்கு போய் என் மாமாவோட சென்டிமெண்ட் பாக்குறீங்க? தேவா, அது இல்லடா. தங்கச்சி மேல கொஞ்சமா நஞ்சமா பாசம். அந்த காட்டுலயும் மேட்டுலயும் அந்த தங்கம் என்ன ஆகுறது? அது ஏய்! தகரம் ஆயிட்டா பாசம்னா உனக்கு என்னன்னு தெரியுமாடி? என் தங்கச்சிடி, அவளை நான் எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? மாம்பட்டி பிடிச்சவன் பின்னாடி போய் மடம் வரைக்கும் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். மாமட்டி பிடிச்சு மடம் பிடிக்கிறவங்க எங்கேருந்து மாமா உங்களுக்கு சோறு வரும்? ஆடை பழத்தை சம்பாதிச்சு அப்படி என்னத்தான் 3 வேளை சாப்பிடுவீங்களா? அடேப்பா, இவ்வளவு தூரம் அக்கறை உள்ளவன் நீ ஏன்டா சிங்கப்பூர்ல போய் கஷ்டப்படுற? அண்ணன் தம்பி 3 பேரும் இந்த தில்லாப்டியிலே விவசாயத்தை பார்க்க வேண்டியதானே? ஏங்க, இப்ப அவன் என்ன கேட்டான்? பொண்ணு கேட்டு வந்திருக்கான். பொண்ணை கொடுத்தா கொடுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பேசுறீங்க? ஏய், குடியார குடும்பத்துக்கெல்லாம் என் தங்கச்சியை கொடுக்கறதா இல்லடி. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறேன்னு நான் என்ன ஒப்பந்தமா போட்டிருக்கேன்?
ஏக்கா அப்படி விஷயம் நடந்தது எங்களுக்கு இருந்து மறைச்சிட்டீங்களே? பிறந்தவனுக்கு தெரிஞ்சா செலவா போயிட்டா? மாமா எங்களை ஏன் இவ்வளவு அவாய்ட் பண்றீங்கன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. நான் போயிட்டு வரேன் மாமா. நீ எப்ப வேணா வாடாமாப்ல. ஆனா பொண்ணு கேட்டு மட்டும் என் வீட்டு பக்கம் தயவு செய்து வந்துடாத.